Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to TechWise தமிழ் by Honarina தமிழ். வணக்கம். வீக்கெண்ட் எப்படி போச்சு எல்லாருக்கும்? வீக்கெண்ட் வந்து எல்லாருக்கும் நல்லா போச்சு. சூப்பரா? ஆமா. என்ன ஒரே சோகம் என்ன அப்படின்னா நேத்தி நம்ம தோத்துட்டோம். அது பாக்குறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிறதே எனக்கு கவனிக்கிறது இல்ல. ரெண்டுக்கோசரம் ட்ரீம் கிரிக்கெட் 25 ஒரு கேம் இருந்ததுங்க. அதை தவிர ரியல் கிரிக்கெட் 25 ஒரு கேம் இருக்குதா? அதுல வின் பண்ணியாச்சு சென்னை. இஷான் கிஷன் வந்து டாப் பேட்ஸ்மேனா நம்ம அதுல எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கா? ஒரு 5 நிமிஷம் விளையாண்டோமா, சேலஞ்சு கொடுத்தானுங்களா, முடிச்சோமா, கிளம்பணுமான்னு இருக்கிறது நல்லா இருக்கு. இது வந்து வர வர ரொம்ப டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஐபிஎல் பிடிக்காமலாம் கிடையாது. செமஸ்டர் அப்ப எக்ஸாம் அப்ப மாடியில இருந்து கீழே ஓடி வந்து நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப மேல போவோம். அந்த அளவுக்கு எல்லாம் இருந்த காலங்கள் உண்டு. இப்ப ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. நான் ஒரு 1947 சுதந்திரம் கிடைச்சது பத்தியா? அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே உருவாகலையேங்க. இருந்தது. லகான்லாம் பார்க்கலையா நீ? சரி, அதான் ஆக்சுவலா வந்து வந்து டீம் ஸ்ட்ராட்டஜிஸ்டே நம்மள தான். இல்லடா 2008, 9, 10லாம் வந்து காலேஜ் டைம் தான். வாட்சனுக்கும் நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து அந்த டைம்ல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா செம்ம கியூரியஸா இருக்கும்டா. 3rd சீசன் 2010 அப்படின்ற மாதிரி இருந்ததா. ஸோ அந்த டைம்ல இந்த எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கூட தள்ளிலாம் வச்சாங்க. இங்க இருந்து வேற எங்கேயோ தூக்கிட்டு போய் அது இது நடந்ததுன்னு வையே. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா போச்சு. அப்போ எப்படி இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கு ஒரு டீம் பிடிக்கும். யாருமே திட்டிக்கல மாட்டாங்க. என்னடா யாரா ஜெயிச்சா, இது நல்லா ஆடினாங்கடா இந்த தடவை ஆர்சிபி நல்லா இருந்தாங்க, இந்த தடவை கேகேஆர் நல்லா விளையாடுனாங்க, கங்குலிலாம் இருப்பாப்ல இல்லையா? எப்படி இருக்கும் பாரு. கங்குலி இங்க வந்து கேகேஆர், டெல்லி வந்து பார்த்தோன்னா ஷேவாக், இந்த பக்கம் பெங்களூர்ல பார்த்தோன்னா ராகுல் டிராவிடு, அப்புறம் டெண்டுல்கர் பார்த்தோன்னா மும்பைல. ஸோ ஐகானிக்கா இருக்கும். நம்ம சிஎஸ்கேல தோனி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் டேனியல் வெட்டோரியெல்லாம் பிளேயரா இருந்தாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதை பார்க்கும் போதெல்லாம் ஜெயிச்சாங்க, ஜெயிக்கல, நல்லா இருந்தது, நல்லா இல்லை, எப்படி இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் பேசுவாங்க. இப்போ என்னடா அடிச்சுக்கிறாங்க, அசிங்கமா திட்டுறானுங்க. எந்த ஃபீட பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. டீடைல்டா நம்ம ஊர்வம்பு எபிசோட்ல ஊர்வம்புல பேசிடலாம். இன்னைக்கு கூட பேச முடிஞ்சா பேசி வச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். விவோ V50e டீசர் போட்டாங்க. V40e எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? V40e ஆக்சுவலா பேட்டரி லைஃப் டெரர் பேட்டரி, அதோட பெரிய பேட்டரி இதுல. போங்க தம்பி, நீங்க வர பவர் பேங்க் எல்லாம் போனுன்னு சொல்றீங்க. அப்படிதான் இருக்கு. ஷாமி தெரியும்ல, 7600 7700 அதுக்கு போயிட்டு இருக்காங்களா அடுத்த இதுல 600. அப்போ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 8000 mAh போன் கண்டிப்பா வரும். அப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து 10,000 mAh பவர் பேங்க்குக்கு பதில் போன் வாங்குறது தான் உஷிதம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. கரெக்டா? அப்படிதான் இருக்கும் ட்ரெண்ட். அவ்வளவுதான். V40e என்னன்னா அதே மாதிரி போர்ட்ரேட் சோ ப்ரோலாம் இருக்குங்க. நாங்க வந்து ப்ரோ லெவல்ல வந்து நாங்க உங்களுக்கு போர்ட்ரேட் தரோம் அப்படின்ட்டு. நார்மல் கேமராவிலே போர்ட்ரேட். இப்போ ஒரு அல்ட்ரா வைடு, ஒரு நார்மல் கேமரா. V40e ஃப்ரண்ட் கேமரா 50 சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. இதுவும் அதே 50 MP தான். அப்ப இந்த ரியர் அதே கதை, அதே அல்ட்ரா வைடு, 50 MP மெயின், 8 MP அல்ட்ரா வைடு. அப்புறம் இந்த வாட்டி என்னன்னா V50 மாதிரி IP68 + IP69 ரேட்டிங்ஸ். அப்புறம் குவாட் கவ் வந்துரும். அதுல இருக்கிற அதே டிஸ்ப்ளே வந்துரும். ரியர் பார்க்க நல்லா இருக்கு. வெட்டிங் போட்டோகிராஃபி. ஆமா, அந்த ரியர் ஏதோ அந்த டாப்ல ஒன்னு இருக்கு பாரு, அந்த டிசைன். அது ஒருத்தருக்கு ஒரு டிசைன். இல்லடா, இந்த மாதிரியான அந்த பேட்டர்ன் இல்ல, இது புது பேட்டர்ன் ஆக்சுவலா. நம்ம கிட்ட இந்த கிரீன் கலர்ல ஒன்னு இருக்கு. அதான் அந்த மாதிரி. அதெல்லாம் ரியல்மி. Vivo V40 அதே மாதிரி தான் இருக்குது. இல்ல இது பேட்டர்ன் நல்லா இருக்குடா. அந்த மேக்னெட்டிக் ஏதோ ஒரு இது போடுறாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த கேமரா அதெல்லாம் சேம் தான். கடந்த 2-3 ஜெனரேஷனா ஒரே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு பாக்க. இந்த விவோ, ஓப்போ இவங்கெல்லாம் ஒரே விஷயம். டிசைன், வெயிட் மேனேஜ்மெண்ட். 7000 mAh இருந்தா கூட வெயிட்டுக்கு பெருசா தெரியறது இல்லை இந்த சிலிக்கா கார்பைட்ல. இதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. என்ஜாய் பண்றாங்க சார். ஸோ மெயின் கேமராலே வந்து போர்ட்ரேட் எடுக்க முடியும் உங்களுக்கு. இந்த வெட்டிங் போர்ட்ரேட் ஸ்டுடியோ அதை கொண்டு வந்துட்டானுங்க. இதுலயும் போடு V50ல இருக்கிற அதே இதை வந்து இதுல கொண்டு வந்துட்டாங்க. அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி அப்படின்ட்டு. ஆமா, இனிமே வெட்டிங் போட்டோகிராஃபி தான் காத்துன்னு இருந்தேன் நானு. எங்க போனாலும் இனிமே விவோ எடுத்துன்னு போயிடுவேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் டாரிஃப் 1 lakh per வெட்டிங். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை நடந்து போயிட்டு இருப்பாங்க. எங்காடு இப்போ உங்களுக்கு வெட்டிங் நடக்குது, நான் போட்டோ எடுக்கணும், தாலி கட்டு. நல்லா இருக்கும். 60ஆம் கல்யாணம் இருந்தாலும் நல்லா இருக்கும். 2 வயசான தாத்தா பாட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. இமேஜின் பண்ணி பாரு. அப்படி கொண்டு போறேன் பாரு ட்ரெண்ட். போடு. விவோல அப்போ யூத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான், பூத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். யூத்துங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலடா.
சார் இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ட்ரெண்டா போகுதுடா. அந்த விவேக் காமெடி மாதிரி இருக்கு. 7வது ஒய்ஃபோட 4வது ஹஸ்பண்ட் இது அந்த மாதிரி போகும். எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? 4K வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும். ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரா இதுல வந்து இருக்கும். ஓகே. அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அண்டர் வாட்டர்ல எடுத்துட்டு வாரண்டி கிளைம் பண்ணாதீங்க. வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, கிடைக்காது. வாரண்டி போய் கேட்டு நீங்க தானே போட்டுருந்தீங்க அண்டர் வாட்டர்ல. அந்த அளவுக்குலாம் இங்கே எமோஷன்லாம் இல்லை, வெறும் லூஸ் மோஷன் தான். எல்லாரும் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி தான் வந்து ஹைலைட்டாக வச்சுக்கிறாங்க. இதுவா? ஐயோ இது தண்டா ஒன்று. 7.3 mm தான் திக்னஸ் இருக்கும். ரூமர் படி வந்து அதே டிமென்சிட்டி 7300 தான் இருக்கும். ஓகே, எந்த சேஞ்சும் கிடையாது. 7400 அது நல்லா இருக்குன்றாங்க. 7400 கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் இதுக்கு பாங்க. ஏன்னா அடுத்த நியூஸ்ல 7400 5600 mAh பேட்டரி 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இதுக்கு முன்னாடி எவ்வளோ 5500 80 வாட்டா? இது வந்து 5600 வித் 90 வாட் சார்ஜிங் கிடைக்கும். ஏஐ ஃபீச்சர்ஸ், ஏஐ டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட், வீடியோ லைவ் கால் டிரான்ஸ்லேஷன், சர்க்கிள் டு சர்ச், இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். டைமண்ட் ஷீல்டு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து SGS 5 ஸ்டார் ஓவரால் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேஷன்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பெரிய கமெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பிரசாத் தி விக்டோரியஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் வச்சிருக்காரு. I usually go for unexplored brands every time I change my phone. First LG, then me. When it was launched, Spice, OnePlus, Realme, then LG again, and nothing. And now I unexpectedly purchased Infinix GT20 Pro for an emergency requirement. I am very impressed with the device. A very snappy device even after 8 months of usage. And I get updates once every 2 or 3 months. Camera is decent, not great, but it's how everything is put together for 20k and never felt a lag. Looking forward to a change it when the Infinix 50 Pro Plus launches. Never gone for the same brand while changing my device except for once with LG, but never expected Infinix to be such a value for money. They will have to improve on haptics, audio quality, camera for proper competition with big brands. Please try a device for long term if possible அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த நான் 3 ஏரியாலையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டா ஃபோன் 50000 ஆகிடும் ப்ரோ. அதனால தான் இப்போதைக்கு அவங்க 25000 20000 விற்க முடியுது. அதான் பிரச்சனை எல்லாமே. இப்போ நத்திங்கும் பாருங்க, நத்திங் இப்போ இருக்க பெரிய சேலஞ்ச் ஏன் ஏ சீரிஸ்லேயே இருக்காங்க. நம்பர் சீரிஸ் போனால் நீங்கள் எல்லாரும் உடனே சட்டையை பிடிச்சி கேமராவை பற்றி அதிக கேள்வி கேட்பீங்க. அதனால தான் அவங்க குதிக்க முடியல. அட்லீஸ்ட் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும். இது வந்து இருக்கு இல்ல ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கு. இல்ல ரொம்ப போர்ட்ரைட் நாங்க சொல்ல சிச்சி போர்ட்ரைட் பத்திலாம் Infinix சொல்றீங்களா? நத்திங்கடா நத்திங்க தான் சொல்றாங்க. டேய் இல்லடா சிச்சி அவன் எப்படி சொல்றான் தெரியுமா, காம்படிட்டிவ் சிச்சுவேஷன்ல நத்திங்லயா இருக்கட்டும் இல்லாட்டி நான் உனக்கு காம்படிஷன்ல யாரெல்லாம் வச்சுனா ட்ரை பண்ணேன்னு சொல்றேன். இப்போ வட்சனுக்கு வந்து பார்த்தனா வட்சனுக்கு பரவாயில்ல, நம்ம ராகவனுக்குலாம் பார்த்தனா ஓரளவுக்கு முடி அதிகமா இருக்கும் கையில எல்லாம். அவனை வந்து சும்மா இப்படி நிக்க வச்சு போஸ்ட் கொடுக்குறானு, இப்படி கை வச்சிருக்கிற மாதிரி இப்படி நிக்கிறானா, கையை வந்து என்ன பண்ணுது பிக்சல் என்ன பண்ணுச்சுன்னா செம்மையா பண்ணுச்சு. வெறும் கை மட்டும் இருந்தது, முடியெல்லாம் காணும். பிக்சல் வந்து அப்படியே சமாளிச்சது. ஓகேயா, அதுவே வந்து ஷாமியில் ட்ரை பண்ணேன். என்ன இது மொத்தமாக முடியல வந்து 2 இடத்துல புரோக்கன் மாதிரி 2 பாயிண்ட் வந்து மிஸ் ஆச்சு. விவோ அது ஒரு டைப்பா பண்ணியிருந்தது, நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனே இல்லை யார்கிட்டயுமே. இந்த சுச்சுவேஷன்லாம் நத்திங் யூஸ் பண்ணா ஆளே அங்கே இல்லைன்னு சொல்லிடுது, அந்த அளவுக்கு கடுப்பாயிருந்தது. இருந்தா தானே நீ அப்புறம் எட்ஜ் டிடெக்ஷன் வச்சு பிரச்சனை பண்ணுவேன். அவனுக்கு இல்லவே இல்லை. இது வந்து ஆட்டோ எரேசர் ஃபீச்சருங்க. அதான் எடுத்ததுக்கு அப்புறம் எரேஸ் பண்ண சொன்னா இருக்கிறதுலே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அளவுக்கு எரேஸ் பண்ணி விட்டுருது. ஸோ அதான் இப்போ என்னன்னா அது ரொம்ப இருக்கு பத்திய காம்ப்ளிகேஷனு. அந்த சுச்சுவேஷன்ல மோஸ்ட் ஃபோன்ஸ் ஃபெயில் ஆயிடுது. சாம்சங் கொஞ்சம் டீசெண்டா பண்ணுது, ஆப்பிளும் கொஞ்சம் கஷ்டப்படுது. ஏன்னா ஆப்பிளுக்கு வந்து டெடிகேட்டடா என்ட்ரி லெவல் மாடல்ஸ்ல எல்லாம் அவ்வளவு தூரம் ஜூம் பண்ண முடியாது. இவங்க அதான் எல்லா டிவைஸுமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எதுவுமே எக்ஸலண்டான சுச்சுவேஷனுக்குள்ள போகவே மாட்டேங்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க, கையில எல்லாம் நிறைய ஹேர் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா முடியல. பை காட் முடியுதான் அதுங்களுக்கு முடியாத விஷயமா இருக்கு. எனக்கு கட் அவுட் கூட இது பிரச்சனை இல்லை. போர்ட்ரேட் எடுக்கும்போது சைடில் இருக்கிறதெல்லாம் உள்ளெல்லாம் வரும், இங்க இருந்து இப்படி கட் ஆகி போகும். என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு செடி முளைச்சு நிற்கும் தெரியுமா. நான் திங்களே பேரு பின்னாடி இருந்து ஒரு செடி பூச்செடி இருக்குன்னு ஏன் நம்மளை சுத்தி இப்படி வந்து இங்க வரைக்கும் வரும். அதுல பூச்செடி இருக்குன்னு பூச்செடிக்கும் சேர்த்து இப்படி ஒன்று கட்ட போட்டு வரும். என்ன காதுல பூ வச்சிருக்காங்க அது பொறுங்க. இந்த மாதிரி வந்து நிறைய போன்ல நடக்குது. நத்திங்னு இல்லை, நிறைய டிவைஸ்ல இந்த பிரச்சனை பார்க்க முடியுது. ரொம்ப அக்யூரேட்டான போர்ட்ரேட்ஸ்லாம் இப்போ ரொம்ப மிஸ் ஆகுது. நான் அதை என்ன பண்ணேன், மீ 5 இருந்ததுல வச்சு நம்ம ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போய் சார்ஜ் போட்டு அப்புறம் அதில் ஜி கேம் போட்டேன்.
அது கரெக்டாக எட்ஜிலாம் டிடெக்ட் பண்ணுது. எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. பழைய அல்காரிதம் நல்லா இருக்குது, சிங்கிள் கேமரா அல்காரிதம். இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. இப்போ இருக்கிற அல்காரிதம் தான் சரியில்லை. இதில் வேறு எக்ஸ்ட்ரா போர்ட்ரேட்டுக்கு ஒரு கேமரா, ஏஐக்கு ஒரு கேமரா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆமாம், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வேற, அதை வேற நம்பி நான் வேற பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது முக்கியமான நியூஸ். முக்கிய பிரமுகர் சேலத்தில் முக்கிட்டார். நத்திங் 4 அப்கமிங் டிவைஸோட டீசர் போக்கிமானோட இதில் வந்து போட்டிருக்காங்க. தம்பி சிஎம்எஃப் தான் தம்பி. இவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்காங்க தெரியுமா? மீ 5 ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணல, அதோட கோட் நேம் போய் செக் பண்ணி பார்த்தேன். வருங்காலத்தை அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கடா. அது பேர் வந்து ஜெமினி. மீ 5 கோட் நேம் பார்த்தா ஜெமினின்னு இருக்கு. யோ இன்னைக்கு என்னடானா ஏஐ ஸ்பேஸ்ல ஜெமினி தான் எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயும் மாஸ் பண்ணிட்டு இருக்குது. ஜெமினி இப்போ வந்து 2.5 ப்ரோ வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, பண்ணிக்கோங்க, என்ஜாய். சரி. கோட் நேம் போக்கிமான் கோட் நேம் வந்து 4 இருக்கு. அதுல ஒண்ணு வந்து CMF12 அப்படின்றாங்க, மத்ததெல்லாம் ஆக்சசரிஸ் அப்படின்றாங்க. CMF12 டிசைன் வேற ஒன்னு சுத்திட்டு இருக்கு. இதுல என்னன்னா 8MP அல்ட்ரா வைட் வந்து இதுல கொண்டு வர போறாங்களாம். சூப்பர் சூப்பர். அல்ட்ரா வைட் முன்னாடி இல்ல 50MP 2MP தான் இருந்துச்சு. இப்போ 50MP 2MP தவிர 8MP அல்ட்ரா வைட் வந்து பரவாயில்ல குட் 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 அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி அதே ஸ்க்ரூ டிசைன் தான் இருக்கும். ஸ்க்ரூ இட் யுவர் செல்ஃப், அந்த கார்னர்ல அந்த ஸ்க்ரூ, அது கடைசியில் பார்த்தா ஸ்க்ரூ யுவர் செல்ஃப் அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்னு போட்டிருக்கு. 7400 தான் எதிர்பார்க்குறாங்க. நீ 7400 இருக்கு, 12500 இருக்கு. இங்கே நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல பெசல்ஸ் எப்படி இருக்கும் அதான் எங்களோட ஒரே கேள்வி. அதான் தெரியலையே. பெசல்ஸ் இருக்கும், யாருமே போட பெசல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நிஜமா சொல்றேன். ஃப்ரண்ட் கேமரா பாரு பளபளன்னு மின்றா மாதிரி ஒரு சில்வர் ரிங் இருக்கும். அதுவும் இருக்குமா? சரி, எனக்கு என்னன்னா பிக்சல் 9a நம்ம ட்ரோல் பண்ணலாம், தப்பு இல்லை, அது நம்ம உரிமை. ஆனால் பிக்சல் 9a மாதிரியான சிஎம்எஃப் வந்ததுன்னா அப்புறம் இருக்கும். அதாவது இந்த பெசல்ஸ் சொல்கிறேன், அது யூனிஃபார்ம் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ 9a. அந்த மாதிரி இப்போ சிஎம்எஃப் ஃபோன் வந்ததுன்னா கிரேசியாக இருக்காது. 9a பார்த்தீங்களேங்க, அந்த மாதிரி தாங்க சிஎம்எஃப் ஃபோனே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது. 50000 ரூபாய்க்கு பண்ண மாதிரி இவங்க என்னன்னா 120K பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, இதோட கோட் நேம் என்ன தெரியுமா? பல்பசார். பல்பசார் 0001. அப்படியா? இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் வந்து பல்பசார். அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, மிச்சம் 3 எனக்கு தெரியாது. சீட் போக்கிமான். அப்புறம் இன்னொரு போக்கிமான் பேர் என்னது? கிளிகர். கிளிகர் ஃப்ளை ஸ்கார்பியோன் போக்கிமான். அடுத்தது வந்து ஜிராஃப் மாதிரி இருக்கிறான்னு, அதுதான் வந்து ஃப்ளையிங் போக்கிமான். என்னது இந்த ஒட்டகம்? ஃப்ளையிங் ஸ்கார்பியன் லாங் நெக் போக்கிமான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? லாங் நெக் போக்கிமான் வந்து ஜிராஃப் எக். அடுத்து அவுல் போக்கிமான் ஒன்னு இருக்கு. அவுலா? ஹுத்தூட் தான் வந்து அவுல் போக்கிமான். முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து கோட் நேம். எல்லாரும் அதோட சக்சஸர் அப்படின்னு தான் சொல்றாங்க. TWS இயர்பட்ஸ் இருக்கே, அதோட சக்சஸராக தான் இருக்கும் மோஸ்ட்லி. CMF பட்ஸோட சக்சஸர். அப்புறம் நெக் பேண்டுக்கு சக்சஸர்ன்றாங்க, தெரியல எனக்கு நெக் பேண்ட் விடுவாங்களா அப்படின்னு. நெக் பேண்டுக்கு சக்சஸர் வந்ததுன்னா ஐ வில் சப்போர்ட் இட். ஆனால் TWSக்கு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 3 மாதம் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் பேட்டரி நிற்குதா இல்லையா. இது ப்ரோவோட சக்சஸரா இல்லை நார்மலோட சக்சஸரான்னு தெரியல. நார்மல் ஒன்று இருக்கு, ப்ரோ ஒன்று இருக்கு. பாரு இப்போ இந்த பாரு 3500 ரூபாய்க்கு உங்களுக்கு பிஞ்ச் வருங்க, அவ்வளோதாங்க. ஸ்மார்ட் வாட்சுக்கு சக்சஸர் வருமா அப்படின்னு தெரியல, அது வேற இருக்கு. இப்போ மொத்தம் 3 டிவைஸ், ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தவிர 3 டிவைஸ் வருது. எல்லாம் ஒரே நேரத்தில் தான் லான்ச் ஆகும். ஏப்ரல் எண்டு இல்லை மேல வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரூமர் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்த டீசர் எப்போ போடுறாங்க அப்படின்ட்டு. சூப்பர். அடுத்த கமெண்ட் சடன் பிளேஸ் அப்படின்றவர். Bro, I am a heavy user. Suggest me some media-centric device with good battery backup and performance. Nothing வாங்கலாமா? நத்திங்ல என்ன மாடல்? நான் சொல்லவே இல்லையே. சரி 3A media-centric with good battery. 3A வேற மீடியா சென்ட்ரிக்கு வித் குட் பேட்டரினும் போது நார்டு 4 வரும், நார்டு CE4 வரும், ஐக்கூ 10R வரும். இந்த மாதிரி ஒரு 10 மாடல் சொல்லுவேன். 10 ஒரு வீட்டில் வந்து சீட்டு குலுக்கி போட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு தடவை பூஜையை போட்டு கையை விட்டு எடுத்தாருன்னா எது வருதோ வாங்கிக்க வேண்டியதான். அப்படிதான் இருக்கு. ஏன்னா மீடியா சென்ட்ரிக் தானே. ஐக்கூ நியோ 10R இன்னும் பெட்டராக இருக்கும். 6400 mAh பேட்டரி வந்துடுது. அவருக்கு பேட்டரி லைஃபும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். 7300 வச்சு ஒன்று வருது Z10. பாருங்க, அடுத்து Z10 வருதான். அப்போ மீடியா சென்ட்ரிக்னும் போது Z10 போதும் தான். எனக்கு தெரிஞ்சு 7th Gen 3 தான் இருக்கும் போல. ஏன்னா காம்படிஷன்ல தான் 7th Gen 3 தானே. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு மீடியா டெக் 25000 போன தடவை மாதிரியே நோட்ஸ் 3Aக்கு இதுக்கு காம்படிஷன் Z10. அவ பாத்துக்கோங்க, Z10 வந்துன்னா அப்போ அவ்வளோதான். இன்னைக்கு சார்ஜ் போட்டு அடுத்த வாரம் தான் இதோட. அடுத்து 10000 mAh பவர் பேங்க் அப்படிதான் ஃபோன் வரும். சரி, ஓகே. CMFல ஆனால் வந்து சிலிக்கா கார்பைட் இருக்குமான்னு டவுட் தான் இல்லை. ஏன்னா இதுலலாம் எதுலையுமே இல்லை. அப்போ அதுலேயும் இருக்காது.
அதுவும் 5000 mAh வரும், அவ்வளோதான். சரி வரட்டும். சிஎம்எஃப்லாம் வந்து கம்மி 15000 16000 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச். நீங்கள் அதிக காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் 2A அந்த மாதிரியே கிடச்சிட்டும்ல. சரி, அடுத்தது போட்ரானிக்ஸ் பீம் 520 எல்இடி ப்ரொஜெக்டர். இது வந்து டெலிஸ்கோபிக் ஸ்டாண்டை வந்து எப்படி வேணால் திருப்பிக்கலாங்க, வால்லே மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ செவுத்தில் வந்து வாலில் தலைகீழ வந்து மவுண்ட் பண்ணால் இப்படி வரும். ஸோ இதை வந்து பேஸை வந்து வாலில் மவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இந்த இதில் அது நார்மலாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து சீலிங்கில் 4 சைடு சீலிங்கில் வந்து சீலிங்கில் மவுண்ட் பண்ணலாம். சீலிங்கில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இது பண்ணலாம் அப்படின்னு போட்டு. சூப்பர் சூப்பரே. ஸோ ஈஸி மவுண்ட் சீலிங். இந்த ஊருக்குள்ள அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல நிஜமாவே இந்த செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இவன் தான். என்னெல்லாமோ கொண்டு வந்து என்னது இவ்வளோத்தையும் வச்சு 7000 ரூபாயா? 7000 ரூபா உங்களுக்கு 2000 30,000 ரூபாய்க்குலாம் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி 10,000 லூமன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு. ஓ 720p அப்ஸ்கேல்டு டு ஃபுல் ஹெச்டி. ஓகே ஓகே 720p ஃபுல் ஹெச்டி 4K பிளேபேக் இருக்கு. 4K பிளேபேக். நீங்க 4K கண்டென்ட் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு. 62 inch ஸ்கிரீன் 2 மீட்டர்ஸ் 88 inch வந்து 2.8 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து நீங்க இது பண்ணலாம். இதுலயே ஆண்ட்ராய்டும் ரன் ஆகுது. அப்போ போது இதனால ஆப்ஸ் எல்லாமே வந்துரும். ஏன் வச்சு ப்ளூடூத்ல வந்து நம்ம என்ன பண்ணிரலாம், இது சவுண்ட் சிஸ்டம்ஸ் ஏதாவது சவுண்ட் வந்துரும், வைஃபை வந்துரும், HDMI வந்துரும், அப்புறம் USB அண்ட் aux போர்ட் வந்துரும். தனியா ஸ்பீக்கர் வயர்டாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பில்ட்-இன் ஸ்பீக்கர் கூட இருக்கு, 3 வாட் ஸ்பீக்கர் இருக்கு. OTT ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு ரன்னாதனால OTT ஆப்ஸும் வந்து வரும் அப்படின்னு போட்டு. கொடுமைகள் பரவாயில்ல. அதில் MRP போட்டுருங்க 20,000ங்க. ஆனா உங்களுக்காக 7000 ரூபாய் நான் கொடுக்குறோம். ஆனா இதுவே ஆச்சரியமா இருக்குங்கிறேன். 7000 ரூபாய்க்கு என்னென்னமோ சொல்றான் இவன். ஒருத்தன் தான் ஊருக்குள்ள பார்த்தனா மவுஸ், சைலண்ட் மவுஸ் எவ்வளவு 280 ரூபா ப்ளூடூத்தோட. ஆமாடா, நான் வயர்டு பாக்குறேன் அந்த லாஜிடெக்லாம் வயர். அதாவது வித் ப்ளூடூத் டாங்கிள் டிபெண்டிங் ஆன். இப்போ உன் பிசில ப்ளூடூத் முன்னாடி இருந்துச்சு தெரியுமா? இவன் தான் அதுலயே டிரான்ஸ்பரண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 500 ரூபா பண்றானோ அதையே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இவன் வந்து சைனால இருந்து இம்போர்ட் தான் பண்றான். ஆனா இந்தியாவில் வந்து கம்மி காசு விற்கிறான். இதுல ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வேற இருக்கு. 50 ரூபா கேபிள கூட ரீப்ளேஸ் பண்ணி தரான். அப்படியா? ஆமா. இவன் யாரு சார் இவனை எங்கேயாவது முடிச்சு போடுங்க சார். அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு. போட் இந்த மாதிரி எல்லாம் போட் பண்ணணும். பண்ண மாட்டீங்க. அவன் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டான். நிறைய டீமுக்கு ஸ்பான்சர்லாம் பண்றான். ஸ்மார்ட் வாட்ச் ரிங்கு வரிசையா லான்ச் பண்ணிட்டு இருக்கான். ஊருக்குள்ள மக்களுக்கு என்ன தேவை அதை பாக்குறத விட்டுட்டு இப்ப ரிங் யாரு கேட்டா என்ன இவர் கொடுக்குற ரிங் வச்சுதான் அங்க பல பேருக்கு வெட்டிங் நடக்குது. அடுத்த கமெண்ட் ரியல்மி ஸ்டூடெண்டா? ஹாய் ப்ரோ, நான் ரியல்மி ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல TWS வாங்கலாம்னு அப்ளை பண்ணேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் 100 rupees கூப்பன் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து ரியல்மில நம்ம ஐடி கார்டெலாம் போட்டு அதை வந்து அவங்க பார்த்துட்டாங்க, எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா ரியல்மி பட்ஸ் Air 5 அன்னைக்கு பார்த்தோம்ல பட்ஸ் அது மாதிரி தான் வாங்குறாங்க. பசங்க வாங்கியிருக்காங்க 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுவே Air 6னா 1799 போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் அப்ளை ஆகுது. டிவைசஸ்க்கு இல்லை, கொஞ்சம் ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி பழைய டிவைசஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு போட்டுருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால ஒர்த்து தான். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்பிள்லையும் சாம்சங்லையும் கூட உண்டு, அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. யாரு கண்டா ஓப்போலையும் போய் செக் பண்ணுங்க, ஒன் பிளஸ்லையும் செக் பண்ணுங்க, ஷாமிலையும் செக் பண்ணுங்க. உள்ள ஆப்ஷன் புதுசாக முளைச்சிருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். அவங்க இதுவா பப்ளிக்கை போட மாட்டேங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்குன்னு ஏதாவது தப்பா கம்மி காசுக்கு வாங்குவாங்கன்னு இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. யாருமே பப்ளிக்காக ஒரு தடவை போடுறாங்க ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஒழிஞ்சு கிடக்கு. அரசியல் சேனல் பார்த்துருப்பாங்க போல. மானியம் போட்டு சாக்கு அடிக்கிறது வந்து நம்மளே உள்ள இழுத்து போட்டு அடிச்சிட போறாங்க. அமைதியாக போயிடுவோம். தெரியல. பார்ப்போம். மட்ஸ் என்ன இது ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ராவோட ரெண்டர்ஸ் இவ்வளோ வந்துட்டு இருக்கு. ஃபைண்ட் எக்ஸைட் அது இருக்கு அந்த நியூஸ். அது தவிர நியூ ரிபப்ளிக் அடுத்தது வந்துட்டானுங்க. செயின்ல மாட்டுற மாதிரி அடுத்த இயர்பட்ஸ். ஐயோ இவனுக்கு தொல்லை தாங்கலையே. நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். வேணாம், நீங்க கண்டினியூஸா அனுப்புறீங்க, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்ல. போட அப்படியே சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன் ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்ல, ரிவ்யூ போடணுமா வேணாமான்னு கேட்டாச்சு. இல்ல இல்ல வேணாம் போடாதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ அவங்க அனுப்புறது இல்லை இப்பெல்லாம். கராரா இருக்காங்க. அப்படி இல்லை, இல்லை ஃபீட்பேக் கேட்டு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணா இருக்கும். இவங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி அப்படின்ட்டு சும்மா கழுத்துல சங்கிலி கட்டிட்டு சுத்துறது மாற்ற மாதிரி ஸ்டைல் மட்டும் தான் லைட் எரியுது. கருத்துல மாற்ற மாதிரி ஆர்க் ரியாக்டர் வச்சிருக்காங்க. ஆர்க் ரியாக்டருக்கு உண்டான மரியாதை போச்சு. இதுவும் அதேதான், வேரபிள் ஆக்சசரி இது அப்படின்ட்டு செயின்ல போடுற மாதிரி இதுல போடுற மாதிரி அப்படின்ட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. 70 hour பிளேபேக் கொடுக்குறோம்,
நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து 200 மினிட்ஸ் உங்களுக்கு ப்ளேபேக் கிடைக்கும். 3 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு ப்ளேபேக் கிடைக்கும். 40 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி. எல்லாரும் என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் கழுத்தில் மாட்டுற மாதிரி இந்த மாதிரின்ட்டு புதுசாக இது பண்ணிட்டு CMF கழுத்து இவங்க தாங்க கழுத்தில் மாட்டிட்டு சுத்துங்க அப்படின்றது. சரி ஓகே. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 1600 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனை நடுவில் உட்காரச்சாலே பிரச்சனை தாங்க. கமெண்ட் ஏதோ ஒன்று இருக்கு. அது இருக்கா? லேப்டாப் 90K ஆவரேஜ் கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி சொல்லுங்க ப்ரோ. 90K பெஸ்ட் லேப்டாப்பா? அது நல்ல பயங்கரமா இருக்குமே. நல்லாவே கிடைக்கும். Asusல ட்ரை பண்ணுங்க. ஆமா நல்லா இருக்கு. Vivo புக்லாம். அப்புறம் Lenovoட LOQ-னு ஒன்னு இருக்கு. ஆமா அதுவும் கேமிங் நல்லா இருக்கு. Lenovo LOQ நல்லா தான் இருந்தது. ஆமா. அதுக்கு அப்புறம் MSI-ல 2-3 லேப்டாப்ஸ். MSI-ல ஆஃப்டர் சேல் எப்படின்னு தெரியல, பயமா இருக்கு. ஆமா. Lenovo Asus ஓகே. வாட்சன் சொன்ன LOQ எப்படி இருக்குன்னா இவன் சொன்னது வந்து எனக்கு Lenovoட சப் பிராண்ட் மாதிரி இருக்கு. பிரைசிங்ல எல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. அப்ப Acerம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். Acerலயும் Nitro சீரிஸ் இருக்கும் இல்லையா? இல்ல இந்த LOQ சம Asusல வந்து டஃப் சீரிஸ் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரிக்ஸ் கூட இருக்கு. கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆனா இவர் பட்ஜெட் பெருசு இல்ல. 90K இவருக்கு மேபி இவர் வந்து ஸ்டூடெண்டா இருந்தாருன்னு வையே, டைரக்டா போயிட்டு Asus கிட்டே நான் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கூட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ங்கிற ஆஃபர் அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்க. அது எக்ஸ்ப்ளாய்டேஷனே கிடையாது. இதுல இவர் என்ன சொல்லிருக்காருன்னா கேமிங் ப்ரொடக்டிவிட்டி. கேமிங் லேப்டாப் வாங்குனீங்க அப்படின்னா பேட்டரி நிக்காது. ஆனா இப்ப இருக்கிற கேமிங் லேப்டாப்லாம் நிஜமே 3 மணி நேரம்லாம் நின்றுதுடா ஈஸியா. அப்படி அதான் அவ்வளவுதான் நிக்கும். அதுவே பெரிய விஷயம் தானே. இப்பலாம் வெளில போயிட்டு இப்ப இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. விண்டோஸ்லயே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடு, லோ பவர் மோடு, பவர் எஃபிஷியன்ட் மோட்லாம் இருக்கு. அந்த மாதிரி மோட போட்டு நார்மலா இருக்கணும். கேம் ஆடும்போது மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணிக்க வேண்டியதான். அப்பனா ஓகே. அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா வெயிட்டா இருக்கும். கேமிங் லேப்டாப் வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் பிளாஸ்டிக் பில்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தடியா பெருசா இருக்கும். ஆமா. பட் மத்தபடி நீங்க வாங்கலாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இந்த படிங்கடா, இது என் கமெண்ட்டை படிங்க. என் கமெண்ட்டை படிங்க ப்ரோ. அடுத்த தம்பி அருள் அப்படின்னா தம்பி அருள் என் கமெண்ட்டை படிங்க ப்ரோ. படிச்சாச்சு ப்ரோ. தம்பி அருள் உங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கிற குட்டி பாப்பா கியூட். ஆமா பாத்தியா, ஒரு குட்டி பாப்பா இருக்கு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா? ஏன் ப்ரோ என் கமெண்ட்டை படிங்கன்னு சொன்னீங்களே, அது என்ன கமெண்ட்னு ஒன்று போட்டுருக்கலாம்ல, பின் குறிப்பு அந்த மாதிரி ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. இவன் அதை எடுத்திருக்கான். நீ எடுத்திருக்க பத்தியா? நீ படிச்சுட்டு அப்படியே நான் படிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு ரிப்ளை பண்ண வேண்டியதானே? எதுக்கு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்த? தெரியணும் அவருக்கு நம்ம படிச்சோமா. அது நீ கமெண்ட் போட்டாலே தெரிஞ்சிருமே ரிப்ளை. அது சரி, எல்லாரும் மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏன் கமெண்ட்டே படிங்க ப்ரோ, இந்த கமெண்ட் கண்டிப்பா படிச்சிருங்க ப்ரோ, விக்கி ப்ரோ ரத்தம் கக்கி சாகாம இந்த கமெண்ட் எடுத்துருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு எண்டே கிடையாதடா. 50 கமெண்ட் இருக்கும், நீ அதுல வந்து 5 தான் எடுக்க முடியும் அதிகபட்சம். 45ல ரத்தம் கக்குனா என்ன பண்றது? நீ பேரை மட்டும் படிச்சிருவோம். இன்னைக்கு கமெண்ட் போட்டவர்கள் இல்ல இனிமே வந்து என் கமெண்ட்டை படிங்க ப்ரோ அப்படின்னு போடுறவங்களா ரத்தம் கக்குவாங்க. நம்ம முதல்ல போட்டுருந்தோம் வீடியோ ஆரம்பிச்சதும். ஆமா, அப்படி போட்டு நம்ம ஒண்ணு மாத்தி விட்டு ஓடிடணும் அப்பா அப்படின்னு. சூப்பர்ரா, நல்ல ஒரு. சரி, ஃபைண்ட் X8 Ultra X8 S ஓட டிசைன் எல்லாமே அஃபிஷியலா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து குளோபல்ன்ட்டு அதுல இருக்கு, டிரான்ஸ்லேஷன்ல போட்டாங்கன்னா குளோபல் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறியுமே இல்லையே. அது லான்ச் ஆனா ஆகுது, ஆகாட்டி போகுது. இப்ப பிரச்சனை என்னன்னா அது அல்ட்ரா மாதிரியே இல்ல. அதை நான் முதல்ல சொல்றேன். இந்த வாட்டி எல்லாமே ஃபிளாட் ஸ்கிரீன் ஃபிளாட்டா இருக்குது, பிரச்சனை இல்ல. வச்சு இது பின்னாடி பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? X8 தான் நான் திரும்ப பாக்குற மாதிரி இருக்கு. ஏதாவது சேஞ்ச் இருக்கா? X8 ப்ரோவாது இந்த கர்வ்டு டிஸ்பிளேயோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? X8 Ultra ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, சைஸ் மட்டும் மாறுது. X8 Pro என்னடானா பிரீமியமா இருக்குது. இது என்ன கதை? இது அல்ட்ரா ப்ரோ எப்படி இருக்குது? அல்ட்ரா மாதிரியா இருக்கு? அல்ட்ரா கேமராலையும் பெருசா ஒன்றும் இருக்க போறது இல்ல. இதுல வேற அவங்க சொல்லிக்கிறாங்க ஒன்லி ஃபிளாக்ஷிப் வித் 2 பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்படியா? வேற எதுவும் இல்ல. இது உங்களுக்கு 15 Ultra இருக்கே. ஒன்லி ஃபிளாக்ஷிப் வித் டுவல் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 3x 5x அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ரெண்டு பெரிஸ்கோபிக் செட்டப் வச்சிருக்கான் போலடா. பெரிஸ்கோப் தான். 3xம் பெரிஸ்கோப்னு சொல்றான் போல. ரெண்டு பெரிஸ்கோப். அதான் 3x பெரிஸ்கோப் 6x பெரிஸ்கோப். எதுக்குங்க? ஒரு 1 இன்ச். அடுத்து நான் வேகமா ஓடி வந்து கேட்பேன், எதுக்கு என்ன பண்ண போறீங்க அதை வச்சு அப்படின்னு. இவனுக்கு கிட்ட இருக்க பெரிய கேமரா சாம்பிள்ஸ்லாம் போட்டுட்டாங்களே பாருங்க, இந்த மாதிரி போர்ட்ரேட் இருக்குல்ல, நீங்க போர்ட்ரேட் அது கரெக்ட் தான். கீழே கமெண்ட்டையும் படிச்சேன் நான். ரொம்ப பயங்கரமான எந்தூசியாஸ்லாம், ப்ளீஸ்ரா அப்படி பண்ணாதீங்கடா, உங்க ஃபோன் தாண்டா நான் யூஸ் பண்றேன், ஃபைண்ட் X1 Ultra தாண்டா வச்சிருக்கேன், அது நல்லா தான் இருக்கு, அதுக்காக சைடுல ஸ்டூடியோ லைட் எல்லாம் வச்சு அந்த பொண்ணை உட்கார வச்சு போட்டோ எடுக்காதீங்கடா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. 1 இன்ச் அது நல்லாவே தெரியுது வேறடா, அது மறைச்சாது எடுத்து தொலைக்கடா அப்படின்னு போட்டுருந்தாங்க. ரோட்ல உட்காந்துருக்குது அந்த பொண்ணு சாம்பிளுக்கு. அந்த பொண்ணு மேல மட்டும் அவ்வளவு லைட் இருக்கு, வாய்ப்பே இல்ல. அவன் மேல மட்டும் லைட் இருக்கணும்னா ஏதாவது ஒரு சைட்ல இருந்து லைட் அடிச்சா மட்டும் தான் அந்த லைட் வரும். பேக்ல எப்படின்னா பேக்ல வெஹிக்கிள் எல்லாம் போதுரா, அதெல்லாம் டார்க்கா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்?
அதெல்லாம் டார்க்கா இருக்குன்னு அர்த்தம். மொத்த ஏரியாவும் பிரைட்டா இருந்தா வெஹிக்கிளும் தெரிய போகுது. அதெல்லாம் மேகம் வந்து மறைச்சிச்சுங்க. அங்க மட்டும் மேகம் வந்துச்சா? இது புது மேகமா இருக்கே. நம்ம ஏரியாவுக்கும் வர சொன்னா நம்ம பில்டிங்க்கு மேல மட்டும் நிக்க விடலாம். கரெக்டா மேகம் வந்து மறைச்சிச்சு. கரெக்ட் போட்டோ எடுக்கும்போது அது மறைச்சிச்சு. இதெல்லாம் சகஜம். நீங்க எவ்வளவு போட்டோ எடுத்திருப்பீங்க? ஏன்னா இவ்வளவு ஜகஜமா பேசிக்கிட்டு இருக்கான். சரி, அவன் மொத்தம் வந்து எக்ஸைட் அல்ட்ரா மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா எனக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா டிசைனை பார்த்ததுமே ஜகா வாங்கிக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தா என்ன போன் இது? எக்ஸைட் அல்ட்ரா திருப்பி பாருங்க அப்படின்னு. என்னங்க இது எக்ஸைட்டுங்க, இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நாங்க 47,000 ரூபாய்க்கு வாங்கணுமே ஆஃபர்லாம் போட்டு அப்படின்னு. இதுல இன்னொரு என்ன தெரியுமா? எக்ஸைட் எஸ் எக்ஸைட் எஸ் பிளஸ் OnePlus 13R மாதிரி இருக்கு. ஓகே, OnePlus 13T 13R அப்படிதான் 13T ன்னு வர போகுது. அதுதான் குட்டி போன்ற இதெல்லாம் 6.3 இன்ச். 6.3 இன்ச் தான். 6.3 இன்ச்சுக்கே வந்து 5700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் 7.73 mm தான் திக்னஸ். வெயிட் 179 grams. சூப்பரா இருக்க போகுது இந்த போன்லாம். அதான் இந்த போன் காம்பாக்ட் போன். ஆனா 9400 பிளஸ் வச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பேர்ல இருக்கறனால கம்மியாகிறதுக்காக Vivo X2 Mini K2. ஆனா இது ட்ரை பிரிசம் பெரிஸ்கோப் தானே? அதுக்கு போயிட்டு அந்த ட்ரை பிரிசம் பெரிஸ்கோப் தானே இது? பார்த்தா நார்மல் பெரிஸ்கோப் மாதிரி தெரியலையே. அதான் ட்ரை பிரிசம் பெரிஸ்கோப்னா அது ஒரு கொஞ்சம் கடுப்பு தான். ஆமா, நார்மல் பெரிஸ்கோப் மாதிரி தெரியல பாக்கறதுக்கு. சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து மாறுது. ஒன்று வந்து 6.3, இன்னொன்று வந்து 6.59. இது மாதிரி ப்ரோ மாதிரி ஒன்று. இப்போ பேட்டரி வந்து இப்போ இதோட பெருசாக இருக்குல்ல, 6000 mAh. ஓ, ப்ளஸ் வந்து 6000 mAh. சூப்பர். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நைஸ் நைஸ். ப்ரைசிங் வந்துடும் இதோட. அடுத்தது கூகுள் பிக்சல் 9a ஏப்ரல் 16 வந்து சேல் போகுது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்தியாவில். இதுக்கு முன்னாடி சேல் டேட்டே இல்லை, எங்களுக்கு வந்து காம்பனண்ட் இஷ்யூ இருக்குது, அது இருக்குது, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் சொன்னாங்களா. இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ குளோபல் ரோல் அவுட் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதியில் லான்ச் ஆகுது. யூஎஸ், கனடா, யூகே, அதுக்கப்புறம் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஏப்ரல் 14. ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து மற்ற கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா. அப்போ டிவைஸ் திருப்பி என்ன காம்பனண்ட் இஷ்யூ அதை சொன்னாங்களா? அதான் சொல்லலையே, யாருக்குமே சொல்லலை. குளோபல் இஷ்யூ தான் இது. குளோபலாக தான் இந்த ரீகால் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லலை. சம்மங்க இந்த சாட் ஜிபிடி வர பார்த்தல, ஊருக்குள்ள எல்லாரும் இதுதான் ஜிப்ளி. அதேதான் ஜிப்ளிங்ஸ். நீங்க வாங்கிட்டீங்களா? இல்ல, வாட்ஸ்அப் ஃப்ரீ தானே இப்போ? அது ஃப்ரீயா? 3 இமேஜ் ஒரு நாளைக்கு ஃப்ரீ. ஃபோன்ல போட்டா ஒன்னு தான் வருது எனக்கு. 3 வருது. அதுக்கு என்ன வரும்னா இல்லாட்டி கூல் டவுன் 13 மினிட்ஸ் அப்படி வரும். இல்ல, இப்போ நியூஸ்லயே வர ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? நிறைய பேர் இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து சர்வர் கிராஷ் ஆகுது. ஆமாண்டா, நியூஸ் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வேற நியூஸே கிடைக்கலையா. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா. ஸ்டுடியோ கிப்லி தான் அவங்களுக்கு நியூஸாவே தெரியுதான். நியூஸ் ஆன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா இது ஓடிக்கிட்டு இருக்கு, சர்வர் கிராஷ் ஆகுதான். உங்க நியூஸ் எல்லாம் என்னைக்கு மூடுறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் மட்டும் ஹேக் பண்ண தெரிஞ்சுன்னு வைங்களேன், மொத்த சேட்டலைட் சேனல்ஸையும் கஷம் பண்ணி கஷக் பண்ணி விட்டு கசக்கி தூக்கி போட்டு போயிட்டே இல்லை. சர்வர் கிராஷ் ஆகுதுன்னு இவங்க வேற பரப்பி விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும். நீங்க போய் செக் பண்ணி, நீங்க செக் பண்ணீங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து கிராஷ் ஆகுது. இதுல கொடுமை என்ன தெரியுமா? பெரிய ஆப்லயே அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் எப்பயோ. அதுவே பல வருடங்களுக்கு முன்பு ஃபேமஸ் ஆகி அது காலாவதியாகி போயிடுச்சு. தெரியல உனக்கும்? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிரிஸ்மா. உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடில இது வந்து கிராஷ் ஆகுதா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க செக் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ்ஸா? ஏங்க பிரிஸ்மா ஆப்ல 8 வருஷம் முன்னாடி எல்லாரும் இதே பொழப்பா இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்றதுக்கு தான் எல்லாரும் வந்தாங்களே. இன்ஸ்டாகிராமுக்கு அடுத்து இந்த பிரிஸ்மா தான் ஃபேமஸ். பிரிஸ்மால இமேஜ் கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிதான் இருந்தது. அது இப்ப திரும்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு ஆப்ல போய் பண்ணாம டேரக்டா இதுல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா, பிரிஸ்மால அவ்வளவு ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸ்கெட்ச் இருக்கும், பென்சிலுக்கே ஒரு 10 ஃபில்டர் வச்சிருப்பான், ஸ்கெட்ச்லயே ஒரு 10 ஃபில்டர் வச்சிருப்பான், பென்னுக்கு ஒரு 10 ஃபில்டர் வச்சிருப்பான். இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்து நிறைய ஃபில்டர்ஸ் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். ஸ்டோரிஸ்குள்ள நிறைய வீடியோவே ஏஐல வந்து நீ ஆல்டர் பண்ணலாம். இல்ல நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து தெரியறது இல்ல. ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்து சத்தமா கத்துனா என்னவோ அதை தான் எல்லாரும் பாக்குறோம். அப்படிதான் இப்ப இந்த சாட் ஜிபிடி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எப்படி வந்து ஒரு காலத்துல ஐபோன் 10 வரும்போது இந்த அனிமோஜி அது எங்க அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. இன்னைக்கும் அனிமோஜி இருக்கதான் செய்யுது. பாவம் அது அது எங்க இருக்குன்னு அதுக்கும் தெரியல, நமக்கும் புரியல. ஃபைனல் நியூஸ், யூனியன் கேபினெட் வந்து 22,919 crores வந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்காக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து இந்த ஆப்டோட்ரானிக்ஸாக நிறைய இந்த லோக்கல் கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது. அவங்களாம் வந்து 1000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா இந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 59,350 கோடி. ஸோ ப்ரொடக்ஷன் ஒர்த் வந்து 4 லட்சம் கோடி.
அதுக்கப்புறம் ஜாப் வந்து 91,600 டைரக்ட் ஜாப்ஸு, நிறைய இன்டைரக்ட் ஜாப்ஸ்லாம் வந்து இதனால் க்ரியேட் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து 25 லட்சம் வந்து ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்னால அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது என்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்னால் டிஸ்பிளே மாடியூல் அசம்பிளி, அதுக்கப்புறம் நான் எஸ்எம்டி பேசிவ் காம்பனன்ட்ஸு, மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸு, பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸு, அப்புறம் லித்தியம் அயான் செல்ஸு, அப்புறம் மொபைல் ஐடி ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்க்ளோஷர்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இது அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இதனால் வந்து இன்னும் மேக் இன் இந்தியா இன்னும் வந்து நிறைய இதுவாகும். முடிஞ்ச வரைக்கும் வந்து காம்பனன்ட்ஸும் இம்போர்ட் பண்ணாமல் இந்தியாவிலேயே நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணால் இவங்களுக்கு ஜாபும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, விலையும் கம்மியாகும். அப்படியே கம்மி பண்ணி கொடுங்க பார்த்து ஃபோனோட விலையை. ரைட்டு, இதெல்லாம் தான் இனியோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம். பை பை. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் இத பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.